ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஜெனி. ரவி என்னும் ஒரு மனிதர் ஒரு சிறிய கிராமத்தில் மிக வறுமையான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து வந்தான். அவனிடம் பலரும் இந்த தொழில் இல்லாத கிராமத்தில் நீ இருந்து உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கப் போகிறாயா என பலரும் அவனிடம் சொன்னார்கள். இந்த ஊரில் இருந்து நீ எதுவும் சாதிக்க முடியாது, நீ உருப்படாத ஒரு வீணானவனாகத்தான் போகப் போகிறாய் என அவனை பலரும் அவமானப்படுத்தினர். அது மட்டுமில்லாமல் அவனுடைய தந்தையும் கூட அவனை முழுமையாக நம்பவில்லை. ஆனால் ரவிக்கு தன் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் நாம் சாதிப்போம் என தன்னம்பிக்கை இருந்தது. தன்னம்பிக்கை மட்டும் நம்மிடம் இருந்து போதுமானதல்ல, முயற்சியும் வேண்டுமென்று முடிவு செய்தான். அதனால் முதலில் காலையில் 5 மணிக்கு தொடர்ச்சியாக விழித்தெழுவதை அவனுடைய வழமையாக மாற்றினான். அது மட்டும் இல்லாமல் 3 விடயங்களை தொடர்ச்சியாக செய்யத் தொடங்கினான். அதில் முதலாவது, எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்வது. இதன் மூலம் அவனுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்தது. இரண்டாவது, புத்தகங்களை படித்து அதன் மூலம் அவனுடைய அறிவை அவன் மேம்படுத்த தொடங்கினான். மூன்றாவது, தன்னுடைய தொழிலை மேம்படுத்துவதற்காக வேலை செய்ய தொடங்கினான். கற்றுக்கொண்டதை நடைமுறையில் செயற்படுத்த தொடங்கினான். தற்போது முந்தைய மாதங்களை விட அவனுடைய வளர்ச்சி மேல் நோக்கி வளர்ச்சியடைந்து கொண்டிருந்தது. காலங்கள் பல கடந்தன. தற்போது தன்னுடைய ஊரில் மட்டுமல்லாமல் தன்னுடைய நாட்டிலும் அவனுடைய புகழ் மேல் நோக்கி இருந்தது. ஒரு நாள் ஒரு ஃபேமஸ் வளர்ச்சியடைந்த தொலைக்காட்சி போட்டியில் உங்கள் வளர்ச்சிக்கு எது காரணம் என்னவென்று கேட்டதற்கு ரவி சொன்ன பதில், காலையில் 5 மணிக்கு விழிப்பதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்தது. இந்த கதையின் மூலம் நமக்கு கிடைக்கும் படிப்பினம் என்னவென்றால், வெற்றி பெரும்பாலும் ஒரு சிறிய பழக்கங்களினால் தான் தொடங்குகிறது. அது எப்போது விழிப்பது, எப்போது முயற்சியை தொடங்குவது என்பதை முடிவு செய்கிறது. ஆகவே அந்த சிறிய செயல்தான் ஒரு பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு எழுந்து உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் தொடர்ச்சியாக உழைக்கத் தொடங்கினால் உங்கள் வளர்ச்சியை சில மாதங்களில் நீங்களே உணரத் தொடங்குவீர்கள். முயற்சி மட்டுமே உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இன்றைய முயலத் தொடங்குங்கள், வளர்ச்சியை சுவீகரியுங்கள். நன்றி.